ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் சூப்பரான ஒரு மூலிகையோடு தான் உங்களுக்கு வந்திருக்கேன். ஹெர்பல். இது வந்து பார்த்திங்கன்னா தும்பை. இந்த தும்பப்பூவில் பார்த்திங்கன்னா தும்பப்பூ, தும்பச்செடி இது எல்லாமே நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. மெயினாக தும்பை பார்த்திங்கன்னாக்கா நம்ம நுரையீரல் சம்மந்தப்பட்ட எல்லா பிரச்சனைக்கும் ஒரு அருமருந்தாக இதை நம்ம எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கனாக்கா உடம்புல இருக்கிற டாக்ஸின்ஸை போகிறதுக்கும் இந்த தும்பை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் பார்த்திங்கன்னாக்கா இப்போ சளி பிடிக்காமல் இருக்கணும், குழந்தைங்களுக்கெல்லாம் சளி பிடிக்காமல் இருக்கணுன்ற பட்சத்தில் நம்ம இந்த தும்பப்பூ ரசம் குழந்தைங்களுக்கு செஞ்சு தரலாம். அந்த தும்பப்பூ ரசம் தான் இன்றைக்கி நம்ம எப்படி செய்கிறதுன்றதை நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஃபேஸ்புக், வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணிடுங்க. வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க இன்றைக்கி நம்ம இந்த தும்பப்பூ ரசம் எப்படி செய்யறதை நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு பார்த்திங்கன்னா இதுதான் இந்த தும்பைப்பூ செடி. இது நமக்கு பார்த்திங்கன்னா ரோடு ஓரங்கள் எல்லாமே அதுவாக வளர்ந்து கிடக்கக்கூடிய ஒரு தாவரம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஃப்ளாட்ஸில் இல்லை வயவெளியில் இல்லை காடுகரை அந்த சைடு எல்லாமே ஆட்டோமேட்டிக்காகவே இந்த தும்பை தானாமே வளர்ந்து கிடக்கும். அந்த இடத்துல நம்ம இந்த தும்பப்பூவை நம்ம பறிச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த செடியிலேருந்து நம்ம இந்த தும்பப்பூவை மட்டும் நம்ம எடுத்துக்க போகிறோம் ரசத்துக்கு. அதே மாதிரி தலையில் நீர் கொத்தவங்க, ஒத்த தலைவலி இவங்க எல்லாமே என்ன பண்ணலான்ற பார்த்திங்கன்னா இந்த தும்பை செடியோடைய இந்த இலைகளை எடுத்து ஆவி பிடிச்சாங்கன்னாக்கா நம்ம இந்த ஒத்த தலைவலி, தலையில் நீர் கொத்துருக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே சரியாயிடும். அதே மாதிரி இந்த தும்பை பூ நமக்கு ரெகுலராக கிடைக்கலனாலும் கிடைக்கிறப்ப அந்த பூவை மட்டும் பறித்து நிழலில் காய வச்சு நீங்கள் எடுத்து வச்சுக்கிட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு எப்போ ரசம் செய்கிறீங்களோ அப்பப்போ நீங்கள் இதை போட்டு நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த தும்பை மெயினாக பார்த்திங்கன்னா உடம்புல இருக்கிற டாக்ஸின்ஸை வெளியில் ஏற்றுறதுக்கு தும்பை நிறையா யூஸ் ஆகுது. இப்போ பார்த்திங்கன்னா அந்த செடியிலேருந்து நான் பூவை மட்டும் எடுத்து ஒரு 2 தாட்டி நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த ரசத்துக்கு என்னென்ன தேவைன்றதை பார்த்தலாம். ஃபஸ்ட்டு தும்பப்பூ தேவை, அடுத்தது கருவேப்பிலை, கொத்தமல்லி, அப்புறம் கொஞ்சம் கல் உப்பு, அப்புறம் மிளகு, சீரகம், வரமிளகா, பூண்டு, புளி, அப்புறம் தக்காளி. இப்போ பார்த்திங்கன்னா நான் அடுப்பில் பாத்திரத்தை வச்சு அதில் கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும். இப்போ இதில் பார்த்திங்கன்னா மிளகு, சீரகம், வரமிளகா, பூண்டு இதெல்லாமே மிக்சியில் போட்டு ஒரு சுற்றி எடுத்துருக்கேன். அதை அந்த எண்ணெயில் போட்டு லைட்டாக வதக்கிக்கங்க. கையோடு கருவேப்பிலையும் இதில் ஆட் பண்ணிடுங்க. போட்டு நல்லா அந்த வாசனை வர வரைக்கும் நல்லா ஒரு நிமிஷம் வறுத்துக்குங்க. இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நான் அந்த ஒரு தக்காளி எடுத்து வச்சுருந்தேன் இல்லையா, அந்த ஒரு தக்காளி மிக்சியில் போட்டு பேஸ்ட் ஆக்கிட்டேன். அந்த பேஸ்ட்டையும் இதில் நான் ஆட் பண்ணிட்டேன். ஆட் பண்ணி அதையும் நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ பார்த்திங்கன்னா அந்த தக்காளியெல்லாம் ஒரு நிமிஷம் கொஞ்சம் வதங்கினோடனே நான் இதில் மஞ்சத்தூள் இதில் ஆட் பண்ணிட்டேன். ஆட் பண்ணி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ பார்த்திங்கன்னா அது வதங்கிட்டு இருக்குது. இந்த ஸ்டேஜில் நான் அந்த ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி எடுத்துருந்து வச்சுருந்தேன் இல்லையா, அதை நல்லா கரைச்சி அந்த புளி தண்ணியை இதில் நான் ஆட் பண்ணிட்டேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ அந்த புளி தண்ணி போட்ட உடனே இந்த ரசத்துக்கு தேவையான உப்பும் நான் மல்லித்தலையும் இதில் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி நல்லா அந்த உப்பை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணினதுக்கப்புறம் இதே மாதிரி நம்ம சேனலில் தூதுவளை சூப் எப்படி செய்கிறதுன்றது, நம்ம சளி பிரச்சனைக்காக தூதுவளை சூப் எப்படி செய்கிறது, குப்பைமேனி சூப்பு இது எல்லாமே நம்ம சேனலில் போட்டிருக்கோம். நீங்கள் அது இது வரைக்கும் பார்க்கலன்னாக்கா நான் மேலே ஐ பட்டனில் லிங்க்கு கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க்கு கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ நமக்கு அந்த ரசம் ஓரளவு கொதிக்க ஆரம்பிச்சு லைட்டாக கொதிக்க வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் என்ன பண்ண போகிறோம்னா நம்ம அந்த தும்பப்பூவை இதில் நம்ம ஆட் பண்ணி ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுற போகிறோம். ரசத்தை நம்ம ரொம்ப நேரம் கொதிக்க விட வேணாம். இந்த அளவுக்கு இப்போ ஒரு கொதி வந்தாலே போதும். நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். ஆஃப் பண்ணிட்டு அந்த தும்பப்பூவை இதில் நான் சேர்த்துட்டேன். அவ்வளோதாங்க, நம்ம தும்பப்பூ ரசம் ரெடி ஆகிடுச்சு. எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஃபேஸ்புக், வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு என்ன மாதிரி ரெசிபி வேணுன்றதையும் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்து வரக்கூடிய வாரங்களில் நம்ம அப்லோட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.